ஒரு 2 வித்தியாசத்தை காண்பித்து கொடுத்து அப்படியே சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பூமியை குறித்து சொல்லும்போது வேதம் அழகா சொல்லுது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் என்ன செய்யுமா? மூடுமா. ஏசாயா 60 அதில் 2வது வசனம் ஒருவர் வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இருள் எதை மூடுமா? பூமியை மூடும். காரிருள் ஜனங்களை மூடும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தின நாட்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு மெழுகுவர்த்தி என்ன பண்ணுவோம்? தேடுவோம். மெழுகுவர்த்தி இல்லைன்னா அப்படியே இருட்டிலே தான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? இருந்துகிட்டே இருப்போம். ஆனாலுமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிட்டு அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறீங்க, மேக்சிமம் ஒரு 10 ஆண்ட்ராய்டு மொபைலாவது இங்கே இருக்கும். இப்போ கரண்ட் போச்சுன்னா என்ன நடக்கும்? ஆனால் டக்குன்னு எல்லோரும் நம்ம மொபைலில் இருக்கிற லைட்டை என்ன பண்ணுவோம்? ஆன் பண்ணி இப்படி தூக்கி இப்படி காமிப்போம். ஓரளவுக்கு வெளிச்சம் என்ன செய்யும்? இப்போ இந்த வசனம் அழகாக எழுதியிருக்கு பாருங்க, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் என்ன செய்யுமா? மூடுமாம். பாருங்களேன், எப்படி இது நெகட்டிவ் தானா? இருள்ங்கிறது நெகட்டிவ் தானா? காரிருள்ங்கிறது இன்னும் அதிகமான ஒரு நெகட்டிவ் தான் என்ன பண்ணியிருக்கு. அப்போ இந்த பூமியில் எதிரடையான காரியங்கள் இருக்குதா, இருளான காரியங்கள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யுது? இருக்கு. ஏன்னா வசனமே என்னதான் சொல்லுது? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் அப்படின்னு எழுதியிருக்கு. எப்போவுமே வசனத்தை கவனிச்சிங்கன்னா உலக நடப்பு என்னவோ, இந்த பூமியில் என்ன நடக்குதோ அதுவும் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குங்கிற ஒரு வித்தியாசத்தையும் வேதம் காண்பித்து கொடுக்கும். இன்னொரு வசனத்தில் இருக்கும், யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அப்பா ஓகே, நல்ல சத்தியம். ஓகே வாங்க. உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு உபகாரமும் ஆமாம், எங்கே போனாலும் நமக்கு என்ன தான் இருக்கும்? உபத்திரம் தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்க சொல்லும். பாருங்களேன், எனக்கு ரொம்ப வசனத்தில் பிடிச்ச ஒரு வார்த்தை, நிறையா வார்த்தை ஒவ்வொரு நேரத்தில் பிடிக்கும். இப்போ உங்கள்கிட்ட இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும். கையை தட்டுங்க. பிரைஸ் காட். என்ன வார்த்தை? ஆனாலும். இங்கிலீஷில் என்ன போடுவாங்க? பட். பிரைஸ் காட். அதாவது என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, தேவன் இருள் பூமியை என்ன செய்யும்? மூடும். அப்புறம் காரிருள் ஜனங்களை மூடும். அப்படியே மூடிருங்க, பைபிள்லாம் மூடுங்க, போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னா சொன்னார். பாய்கெல்லாம் சுருட்டுங்க, என்ன ப்ரேயர் மீட்டிங், போங்க, அவ்வளோதான். இருள் பூமி என்ன செய்யும்? மூடும். காரிருள் ஜனங்களை என்ன செஞ்சிடும்? மூடிடும். இடத்த காலி பண்ணுங்க, வேறு வெளிச்சத்துக்கு வாய்ப்பே. அது மாதிரி உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆமாம், இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உபத்திரம் வந்தோடனே என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப புலம்பிடக்கூடாது. பூமியில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லி என்ன பண்ணலை? பிரைஸ் காட். வேதம் இந்த 2 வசனத்திலையும், அந்த வசனம் ஏசாயா 61 60 வாசிங்க, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். கையை தட்டுங்க. அப்ப இருள் முடிவு கிடையாது, காரிருள் முடிவு கிடையாது. அது அப்படி இருக்கும். பூமியில இருள் இருக்குமா? ஜனங்கள் மேல காரிருள் இருக்குமா? வசனம் சொல்லுது, ஆனாலும் உன்மேல். கையை தட்டி. சூரியன் உதிக்காதுங்க, நீதியின் சூரியன் உதிக்குமா? கையை தட்டி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு பிரசங்கம் என்ன கேட்குறீங்கன்னா, ஆனாலும் கேட்குறீங்க. ஆமாம், என்னன்னாலும் கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி மங்குது அப்படின்னா உடனே நீங்கள் அடுத்து என்ன சொல்லணும்? ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணணும்? அது மாதிரி கைகால் உழைஞ்சாலும் என்ன சொல்லணும்? ஆமாம், எனக்கு கைகால் உழைச்சல் என்ன செய்யுது? இருக்கு. ஆனாலும் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். இப்படி சொல்லக்கூடாது. ஆமாம், வசனம் தழும்புகளால் குணமாகிறோம்னு இருக்கு, ஆனாலும் அப்படி போடக்கூடாது. வசனத்தை சொல்லிட்டு ஆனாலும் போட்டு சூழ்நிலைக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சூழ்நிலையை சொல்லிட்டு ஆனாலும் போட்டுட்டு வார்த்தைக்குள் வரணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க என்னதான் சொன்னாலும், ஆனாலும் கர்த்தர் என் மேல் உதிப்பார். யோவான் 16:33 என்ன சொல்லுது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே கடையை மூடுங்க போங்க வீட்டை பார்த்து அப்படின்னா சொன்னாரு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. வாவ், என்ன ஒரு வார்த்தை. பிரைஸ் காட். அப்போ நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னா, நான் ஜெயிச்சேன்னா என்ன நம்பி இருக்கிற நீங்களும் ஜெயிப்பீர்கள். பிரைஸ் காட். ஜெயமும் சாதாரண ஜெயம் கிடையாதுங்க. இங்க ஜெயிப்பேன் அங்க தோத்துருவேன், அப்புறம் எங்க ஜெயிப்பேன் அங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்க எங்க போனாலும் ஜெயிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 4 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் அப்பா உலகத்தை என்ன பண்ணிருமா? அங்க என்ன சொன்னாரு? யார் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொன்னாரு? நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னாரு. இப்போ இங்க என்ன சொல்றாரு? எப்ப நான் ஜெயிச்சதோட ஸ்டோரி ஹிஸ்டரி முடியல. என்னால் பிறக்கிற எவனும் உலகத்தை ஜெயிப்பான். பிரைஸ் காட். அப்ப நீங்க எல்லாம் யாரு? இங்க இருக்க நீங்க எல்லாம் யாரு தெரியுமா? பெரிய பெரிய ராஜாக்கள். உலகத்தையே ஏங்க வசனம் என்ன சொல்லுது? ஆண்கள் ஜெயிப்பாங்க, பெண்கள் தோப்பாங்க, இல்லை சின்ன பிள்ளைங்க ஜெயிப்பாங்க, பெரியவங்க ஜெயிப்பாங்க, அப்படிலாம் என்ன எழுதியிருக்கு? ஒரே ஒரு கண்டிஷன், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பிரைஸ் காட். உலகம் நம்மளை ஜெயிக்காது, நாம் தான் இந்த உலகத்தை, உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உங்களால் ஜெயிக்க முடியும். பிரைஸ் காட். இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? வார்த்தை. இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்கள் எதனாலும் என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்களேன், ஒரு யுத்தம் நடக்குன்னா மனுஷனுக்கு என்ன வேணும்? யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? பட்டயம் வேணும், ரதங்கள் வேணும், போர் சேவகர்கள் வேணும். ஆனால் உலக வழக்கம் இதுதான். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், பட்டயம் இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்களா? இராணுவம் இல்லாமல் ஜெயிச்சிருக்கிறாங்களா? ஜெயிச்சது இல்லையா? எங்க பாட்டு பாடி ஜெயிச்சிருக்காங்கங்க. யோசபாத்தெல்லாம் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய கிருபையை பாடி துதி செய்யறதுக்கு பாடகர் குழுவை என்ன பண்ணார்? யுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிறுத்தினாராம். கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். ஆமாம், பைத்தியக்காரத்தனம் தான் நிறைய வைத்தியமாக இருக்கும். ஆமாம், நம்மளை பார்த்து சிலதெல்லாம் பைத்தியம் வாங்க, அதுதான் நமக்கு பெரிய வைத்தியம். 4 பேர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? ஆமாம், பைத்தியம் அடியும். இப்போ இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்னோம்னா, ஏப்பா மூஞ்ச பார்த்துட்டாலும் ஜெயிக்க மூஞ்ச பாருங்க. அது இன்னொன்று ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்களே, மொசை பிடிக்கிற நாய்க்கு மூஞ்ச பார்த்தா, இந்த மூஞ்ச பார்த்தா ஒன்றும் மொசை பிடிக்க மாதிரிலாம் என்ன செய்யலை, தெரியலையா அப்படிமாங்க. நான் சொல்கிறேங்க, நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீர்கள் என்றால் ஜெயிப்பீர்கள். உலகத்தையே உங்களால் என்ன பண்ண முடியுமா? நம்புறீங்களா? நாம்லாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அவருடைய ஆவியினால், அவருடைய வார்த்தையினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எதை ஜெயிக்க முடியும்? இந்த உலகத்தையே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா வார்த்தைங்க. நீங்கள் வார்த்தையை கொண்டு வந்தீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம், வியாதியை ஜெயிக்கலாம், பலவீனங்களை ஜெயிக்கலாம், தரித்திரத்தை ஜெயிக்கலாம். நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறது எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பீர்கள். பிரைஸ் காட். எந்த சூழ்நிலையும் உங்களை விழுங்க முடியாது. எல்லா சூழ்நிலையையும் நீங்கள் டேப்லெட்டை விழுங்குற மாதிரி என்ன பண்ணிடுவீங்க? விழுங்கி விடுவீர்கள். நம்புறீங்களா? ஓகே. இதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா நல்ல வார்த்தையின் வெளிச்சம். பிரைஸ் காட். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லிச்சு? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். பிரைஸ் காட். எப்படி உதிப்பார் அப்படின்னா இந்த வார்த்தையின் மூலமாக தான் என்ன பண்ணுவார்? உதிப்பார். இப்போ சங்கீதம் 119 105 வாசிங்க. சூப்பரான ஒரு வசனம் பாருங்களேன். அதை காண்பித்து கொடுத்து அப்படியே உள்ள வரலாம். சங்கீதம் 119 105. நல்லா கவனிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ சுற்றி என்ன இருக்கும்? இருள், காரிருள் இருக்கும். ஆனால் நீங்கள் நடந்து போகிற பாதையில் என்ன இருக்குமா? என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்குமா? அப்போ எது வெளிச்சமாக இருக்கு? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. நம்ம ஒரு நாள் யோபுவை பற்றி தியானித்தோம்.
யோபுக்கு தீபம் எங்க இருந்துச்சு? வா கையை தட்டுங்க அக்காவுக்காக. பரவாயில்ல. வாடியூரை காப்பாற்ற ஒரு ஆள் இருக்காங்கண்ணே. வெரி குட். யோபு சொல்றாரு, கர்த்தருடைய தீபம் என் தலை மேல என்ன செஞ்சது? இருந்துச்சு. அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மீது இருங்க. இப்போ நான் சொல்றேன், ஆண்டவருடைய தீபம் எங்க இருக்கு தெரியுமா? உங்களுடைய பாதையில் என்ன செய்யுது? உங்களுடைய கால்களில் என்ன செய்யுது? அப்போ இந்த வசனம் வேத வெளிச்சம் உங்களுக்கு இருந்ததுன்னா எந்த இருளும் எந்த காரிருளும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய முடியாது. பிரைஸ் காட். ஸோ இந்த வசனங்களை என்ன பண்ணணும்? நம்ம நல்லா தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள முதலாவது என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு நம்பிக்கை உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும். சில சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பேசப்படுற வார்த்தையெல்லாம் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். அதில் ஒவ்வொரு சென்டென்ஸாக சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாருங்களேன். அதில் ஒரு சென்டென்ஸை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கனாலும் அநேக உபத்திரவங்களை ஏறி மிதிச்சிருவீங்க. உள்ளே வரும்போது ஃபுட்மேட் ஏதாவது கிடந்தால் என்ன பண்ணுவீங்க? அது உங்கள் தலை மேலே இருக்குமா, நம்ம காலுக்கு கீழே இருக்குமா? காலுக்கு கீழே அடக்கும். காலில் இருக்க தூசியெல்லாம் என்ன பண்ணிடுவீங்க? வர்ற உபத்திரம் எல்லாம் தூசியை துடைக்கிற ஃபுட்மேட்டாக என்ன பண்ணிடும்? பிரைஸ் காட். ஆமாம், டவல் மாதிரி தலப்பா மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், உபத்திரத்தை தூக்கி தலைக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, வச்சுட்டு தலப்பா கட்டிட்டு என் தலப்பா பாருங்கன்னு என்ன பண்ணிடக்கூடாது. ஃபுட்மேட் உபத்திரவம் உங்கள் தலைக்கு மேலே இல்லை, உங்கள் காலுக்கு கீழே இருக்கிற ஃபுட்மேட் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது மண்ணுக்குன்னு இருந்ததுன்னா அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், துடைக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம். பிரைஸ் காட். அது மாதிரி பாருங்களேன், இப்போ வாலிப பசங்களாம் ஜிம்மில் போய் என்ன பண்ணுவாங்க, நல்லா எக்ஸசைஸ் டம்பிள்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் வெயிட்டுக்கு நிறையா பொருட்களுக்கு அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி தூக்கி மசில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஸ்டிஃபாக என்ன பண்ணிக்கிடுவாங்க, வச்சுக்கிடுவாங்க. நான் சொல்லட்டுங்களாங்க, இன்றைக்கி உபத்திரம் அடி வாங்கணும். உங்கள்கிட்ட சில உபத்திரவங்கள் வரலாம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சு என்ன செய்யணும், அப்படியே எக்ஸசைஸ் பண்ணி நல்லா உங்களை நீங்கள் நல்லா இது வரைக்கும் இருந்ததை விட பலப்படுத்திக்கிடணும். கையை தட்டி பிரைஸ் காட். உபத்திரத்தை கண்டு என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து. எதை பார்த்தும் தேவ பிள்ளைங்க என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ இதில் தோத்துருவோமோ, என்னதான் நிலைமை வந்தாலும் வசனங்கள் என்ன பண்ணணும், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு எழுதியிருக்கு. அடுத்து எழுதியிருக்கு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே இருக்கிற யாருக்கா ஜெயம்னு பேர் இருக்கா? ஒரு சினிமா நடிகர் பேர் உண்டு. என்ன ரவி? ஏப்பா பரவாயில்லையா, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. என்ன ரவி? ஜெயம் ரவி. அவர் ஜெயம் ரவியோ என்னமோ, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆமாம் உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அடைமொழி போட்டுக்கிடுங்க, ஜெயம் பொண்ணுத்துறை. உங்கள் பேரெல்லாம் சொல்லி வரணும்னு சொல்லுங்க பார்ப்போம். சிரிக்க மட்டும் கூடாது, சொல்லுங்க. இப்போ சிலரை பார்த்தா என்ன தோணுதுமா, என்ன ஜெயத்தை அனுபவிச்சிட்டோம். சிலர் பேரெல்லாம் ஜெயக்கொடின்னு பேர் உண்டு தெரியுமா? எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்குது, ஜெயக்கொடி. சிலர்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க, என்ன ஜெயம். இல்லைங்க, இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை உங்களுக்குள்ளே கொடுக்குறாரு. நீங்களே விரும்பலைனாலும் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, ஜெயமாய் வாழ்வதற்கு. பிரைஸ் காட். அந்த வெற்றியும் தொடர் வெற்றியாக என்ன செய்யும், இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ நல்ல வசன ஆதாரம். முதலாவது பேசிக் நமக்கு வார்த்தை. இந்த வார்த்தையின் வெளிச்சம் வந்துட்டுனா நீங்கள் ஜெயத்தின் பாதையில் என்ன பண்ணிடுவீங்க, நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். சில காரியங்கள் உங்களுக்கு பேசிக்காக ஒரு அஸ்திவாரமாக இப்போ ஒன்று சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் வாசித்துட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம், அதில் சில முக்கியமான சின்ன சின்ன காரியங்களை லைட்டாக சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நல்ல மனதில் எடுத்து வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப இது பிரயோஜனமாக இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம், அதில் 36 வாசிங்க. ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ,
நல்ல நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை நிறைய சொல்லியிருக்கு. இந்த உபத்திரவம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் யார் அனுபவிக்கிறா? பவுல் அவருடைய ஊழிய பாதையில் என்ன பண்ணுறார்? அவருடைய வாழ்க்கையின் பாதையில் இதெல்லாம் அனுபவிக்கிறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம்னு இருக்கா? அப்ப நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்களிடத்தில் வைத்த அந்த அன்பு உங்களை முற்றும் ஜெயிக்கிறவங்களா என்ன பண்ணுதான்? மாற்றுதான். பாருங்களேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனங்களை நல்லா மனசில் வச்சுட்டீங்களா? இயேசு ஜெயித்திருக்கிறார். நீங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு டயலாக்காக சொல்ல விரும்புகிறேன், மறக்கவே கூடாது வாழ்க்கையில். 2 டயலாக்காக சொல்லிக்கிடுங்க. 1, நான் ஜெயிக்க பிறந்தவன். ஆமாம், இது கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும். ஓகே, ஜெயிக்க பிறந்தவன், இது உலகத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொன்று சொல்லட்டா, அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தீங்களோ இல்லையோ, ஜெயித்தவருக்கு பிறந்தவர்கள். கையை தட்டி, இதில் தான் ஏசு உள்ள வராருன்னு. ஆமாம், ஜெயிக்க பிறந்தவன்னா நம்ம தனியாக தெரியுது, ஏதோ என் தன்னம்பிக்கையில் இல்லைன்னா என் சுய பலத்தில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் கைவிட்டுரும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ நான் சொல்கிறேன், நாம் ஜெயித்தவருக்கு பிறந்தவர்கள். அந்த ஆவி, அந்த ஜெயத்தின் ஆவி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யும். பிரைஸ் காட். இப்போ ஒரு டைம் கர்நாடகா போயிருந்தேன். இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்பாக. அங்கே ஒரு வில்லேஜ் தான். அதில் போயிட்டு மீட்டிங் நடத்தும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை அப்படி மைண்டில் அப்படியே வந்தது. ஒரு வீட்டில் ப்ரேயர் நடத்தும்போது சொன்னேன், அங்கே சர்ச்சில் போய் நடத்தும்போது சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரச்சனைகளை நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடணும். பிரைஸ் காட். என்ன பிரச்சனைகளை வாய்ப்பாக என்ன பண்ணிக்கிடணும்? அப்போ ப்ராப்ளத்தை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன பண்ணிக்கிடணும்? பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 5-6 மாதம் கழித்து அங்கே பயங்கரமான ஒரு பிரச்சனை. பாருங்க, நமக்கு தெரியாது இப்படி பிரச்சனை வரும்னு. ஆனால் நம்ம போயிட்டு ஸ்பிரிட்டில் ஒரு பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நீங்கள் பார்த்து என்ன பண்ணி பயந்துடாதீங்க. பிரச்சனையவே நீங்கள் எதா பயன்படுத்திக்கிடுங்க? ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணிக்கிடுங்க? பயன்படுத்திக்கிடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட் அப்படின்னு சொல்லி அதை வச்சு நிறையா காரியங்களை, சத்தியத்தை பேசியிருந்தேன். கடைசி ஒரு 6 மாதம் கழித்து அங்கே உள்ள சபைக்கு மிகப்பெரிய உபத்திரவம், மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு 100 பேர் வந்து அங்கே ப்ரேயர் நடத்த கூடாத அளவில் என்ன பண்ணி வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு சுற்றி எந்த ஊரும் கிடையாது. அது தனியாக ஒரு காட்டுப்பகுதிகளில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. இடையில அந்த ஊழியக்கார் பேசினார். சொல்லிட்டு சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு சார், கொஞ்சம் அவங்கெல்லாம் அந்த குரூப் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் இருக்கிறத ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தி கொஞ்சம் வசனங்களை சொல்லி ஜெபம்லான்னு பார்த்தா அவருக்கு ஒன்றுமே சொல்ல தேவையே இல்லை. அப்படிங்க என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் வரும்போது சொல்லியிருந்தீங்களா பிரச்சனையை வாய்ப்பாக பயன்படுத்த, அந்த வார்த்தை என் மைண்டில் நிற்கிது. இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதை நாங்கள் ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணுறோம்? பயன்படுத்திக்கிறோம். கவர்மெண்ட்டில் போய் நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை ஒரு ட்ரஸ்ட்டாக பதிவு பண்ண போகிறோம். இனிமேல் நாங்கள் ரூல்ஸ் படி என்ன பண்ண போகிறோம்? உண்மையிலே சொல்லட்டுங்க, அந்த சர்ச்சு கர்நாடகா மாநிலத்திலேயே அறியப்படுகிற சர்ச்சாக அது உயர்ந்து நிற்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க வார்த்தையை கொண்டு அந்த சூழ்நிலைகளை என்ன பண்ணுறாங்க? ஹேண்டில் பண்ணுறாங்க. பாருங்களேன், எந்தெந்த மனிதன் வார்த்தையை கொண்டு சூழ்நிலைகளை போய் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கை இயல்புக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உயர்வாக இருக்கும். கையை தட்டி பிரைஸ் காட். இப்போ அடுத்து இன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம்? ஆனாலும். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? ஆனாலும். 2வது வார்த்தை ஜெயம். அதிலே கொஞ்சம் ஆழமாக போய் முற்றும் ஜெயம். நாம் ஜெயித்தவருக்கு பிறந்தவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் எதை ஜெயிக்கும்? உலகத்தை என்ன பண்ணிருமா? இந்த வார்த்தைலாம் எப்படி நல்ல நம்பிக்கையை கொடுக்கா? ஆமாம், இனிமே கரப்பாம்பூச்சியெல்லாம் பார்த்தா என்ன செய்யக்கூடாது? பயப்பட, ஒற்றே மிதிச்சு தூக்கி தூர என்ன பண்ணிடணும்? அதான் விளக்குமாறு இருக்குல்ல, அவங்க கையை வச்சு அடிக்க போறீங்க. எனக்கு இப்போ என்ன தெரியுமா, உங்களை நான் வந்து உலகத்தையே ஜெயிப்பீங்கன்னு வசனத்தை காமிச்சு கொடுத்து ஏதோ ஒரு ஜஸ்ட் உங்களை அப்படி ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு காணல் நீர் மாதிரி சொல்லிட்டு அப்படி நான் போகிறதுக்கு ஒரு சின்ன காரியம். நான் வந்ததுக்கு ஒரு கரப்பாம்பூச்சிக்கு இருந்த பயம் போயிட்டியா வசனத்தை கேட்டு அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கையை தட்டுங்க.
ஏன்னா நம்ம பெருசா ஒன்ன பேசிட்டு வெறும் தியரியா மட்டும் ஒரு நாலேஜா மட்டும் இருந்துச்சுன்னா நான் இங்க ஒரு 3/4 மணி நேரம் பேசுனது என்னதான், நீங்களும் 3/4 மணி நேரம் வந்து உட்கார்ந்தது. அட்லீஸ்ட் எனக்கு நீங்க உலகத்தை ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, வீட்டுக்குள்ள வர்ற கரப்பாம்பூச்சியை ஜெயிச்சிட்டீங்கன்னாலே ஆமா இந்த நாளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. கரப்பாம்பூச்சி வந்த உடனே வீட்டுக்காரர் என்ன பண்ணக்கூடாது, ஆமா அவர் எங்கேயா வேலையில் நிற்பார், போனை போட்டு சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு. அவர் நினைப்ப ஏதோ விருந்தாட்கள் வந்துட்டாங்க போல அவசரமா, அதனால சீக்கிரம் வர சொல்றாங்க போல, இல்லைன்னா எதுவும் பணங்கன்னு எதுவும் வந்திருக்கு போல அண்ணா அவர் வேலையிலையெல்லாம் போட்டு வேகமா கடைசி பார்த்தா இந்த கரப்பாம்பூச்சி அடிக்கணும் பாத்திரத்துக்குள்ள வந்து நிற்கின்னா எத்தனை பேர் இனிமே கரப்பாம்பூச்சி வந்து அடிப்பீங்க? ஏ அப்பா உலகத்தை ஜெயிப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் எங்க கொண்டு வந்துட்டோம் பாருங்களேன். வாரேன், இப்போதான் ஆரம்பம் கரப்பாம்பூச்சி, அதுக்கப்புறம் தான் வாரேன் ஒன்று ஒன்றுக்கா வந்து அதான் இங்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம் கரப்பாம்பூச்சிலாம் பிரச்சனை இல்லை, பள்ளிக்கு தான் என்ன பண்ணுவோம். ஆமாம் எந்த பள்ளிக்கும் பயப்பட மாட்டீங்க, இனிமேல் எந்த வில்லிக்கும் பயப்பட மாட்டீங்க. கையை தட்டி பிரைஸ் காட். ஆமாம் ஏசபேல் மாதிரி வில்லி வந்தாலும் ஆமாம் பள்ளிக்கும் பயப்பட மாட்டீங்க. எங்க கரெக்டு தானே? நம்ம உலகத்தையே ஜெயிப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க கரப்பாம்பூச்சியை ஜெயிக்கலன்னா இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா ஜெயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஆமாம் படம் நடித்த ரவி ஜெயமோ என்னமோ நம்ம தான். ஆமாம் ஹல்லேலூயா. ஏங்க உண்மையிலே சொல்கிறேங்க, கொஞ்சம் உங்களுடைய இந்த பயத்தை போக்குறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிங்க? கரப்பாம்பூச்சியிலேருந்து. ஆமாம் அதில் ஆரம்பிங்க. பள்ளியெல்லாம் என்ன பண்ணுங்க, அருவருப்பாக தெரிஞ்சுன்னா டப்புன்னு அடித்து என்ன பண்ணுங்க, தூக்கி தூர போடுங்க. அடுத்து இன்னொன்று சொல்லட்டா, நாய்க்கு ரொம்ப பயப்படுவீங்க தானே? வசனம் சரி விடுங்க, பேய்க்கு வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பிசாசுக்கு பயந்து ஓடுங்கள். கையை தட்டுங்க. அதை இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லலாமா? பேய்க்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது. சூப்பர் பிரதர். ஏங்க நீங்க பேய்க்கு எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் உங்களை விட்டு என்ன பண்ணிடுவானா? ஆனால் நீங்கள் அதை பார்த்து பயந்து நீங்கள் ஓடுனீங்கன்னா ஒரு அடிமை சிக்குனாண்டா நமக்கு இன்றைக்கி ஒரு ஆள் கிடச்சிட்டுன்னு உங்களை துரத்தி என்ன பண்ணுவான்? வீட்டுக்குள்ளே போனாலும் விட மாட்டான், கட்டில் வந்து முகத்தை மூடிட்டு போட்டு அங்கேயும். ஆனால் வசனம் அழகாக சொல்லுவாங்க, பிசாசுக்கு பயந்து ஓடுங்கன்னு சொல்லலை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ இந்த உலக காரியங்கள் உபத்திரம் எதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எதிர்த்து என்ன பண்ணுங்க, அப்படி நில்லுங்க. ஒரு சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறேன், நாய் விரட்டுச்சுன்னா என்ன பண்ணிடாதீங்க, ஓடவே கூடாது. ஓடுனா அடிமை சிக்கிட்டாம்னு உங்களை என்ன செய்யாது. நாய் வந்தால் என்ன பண்ணணும்? சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றுனா, உங்களுக்கெல்லாம் கரப்பாம்பூச்சி, ஆமாம் பள்ளி, இவங்களுக்கு நாய், ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் பேய், பிசாசு இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ண போகிறோம். பிரைஸ் காட். கெட்ட சொப்பனம், செபிக்க விடாமல் தடை பண்ணுறது, சில தேவையில்லாத சிந்தனையில் கொடுக்குற எல்லாத்தையும் தூக்குறோம். அன்னைக்கு எல்லாத்து மேலையும் ஒரு ஜெயம் எடுக்கிறோம். முற்றும் ஜெயம். தோல்வியிலிருந்து ஒரு வெற்றிக்கு நேராய் தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பிரைஸ் காட். ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு நிறையா பார்க்குறோம். பார்த்தீங்களா? எதிர்த்து என்ன பண்ணுங்க, உண்மையிலே என்ன பண்ணணும்னா சின்ன பிள்ளைங்களாம் தெரிஞ்சுக்கினேன், நாய் ஏதாவது விரட்டுச்சுன்னா சும்மா ஒரு சின்ன டீச்சிங்கண்ணே. ஏன்னா நம்ம உலகத்தை ஜெயிப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் தெருவில் வர நாயை ஜெயிக்கலை, வீட்டுக்குள்ள இருக்க கரப்பாம்பூச்சி ஜெயிக்கலாம். பிறகு நம்ம டீச்சிங்ஸ்லாம் என்னது, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண மாதிரி. ஓகேங்களா? ரைட் தானா? ஓகே. அவன் நாய் வந்து நான் சும்மா அப்படி எதிர்த்துன்னு சி நாய் அப்படின்னு ஆனால் அது ஏப்பா என்ன இப்படி ரொம்ப வீரனாக இருப்பான் போலைய அப்படின்ட்டு என்ன ஒன்று பயந்து என்ன பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒரு இப்படி சும்மா அப்படி குனிங்க, கல்லே எடுக்காண்டான், கல்லே இல்லைன்னாலும் பரவாயில்ல, சும்மா அப்படி குனிங்க, தெரிச்சு என்ன செய்யும். ஓகே இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஊழியக்காரங்களுக்கு என்ன பயம் வரும் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம். பார்த்தீங்களா? பெண்களுக்கு ஒரு பயம், சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பயம், பெரியவங்களுக்கு ஒரு பயம், ஊழியக்காரங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, எப்போ ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப பயம் வரும் தெரியுமா? இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், அப்புறம் அந்த சட்டசபை எலெக்ஷன் வரும்ல, அப்போ ஒரு பயம் வரும், ஒரு எதிர்பார்ப்பு வரும். என்ன வரும்னா, எப்பா எந்த கட்சி வந்துடக்கூடாது, யாருமே ஊழியக்காரங்க கூட சேர்ந்தது இல்லையோ, எந்த கட்சி வந்துடக்கூடாதும்பாங்க. தெரியாதா? சூப்பர் பிரதர். பிஜேபி என்ன பண்ணிடக்கூடாது, அதுதான் வச்சு செஞ்சாங்க. 3 டைமாக என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் 4ஆவது டைம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஏங்க ஊழியக்காரங்க பாருங்களேன், இந்த எலெக்ஷன் அறிவிப்பு கொடுத்துட்டாங்கனால ஜெபத்தை பார்க்கணும். 1 மாதம் ஜெபம், அது ஜெபிக்கிற தப்பு கிடையாது.
ஜெபிக்கலாம், எந்த காரியத்தையும் ஜெபிக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லி ஜெபிப்பாங்க தெரியுமா? ஆண்டவரே பிஜேபி என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடவே கூடாது. கடைசி பார்த்தா 3 டைம் யார் தான்? இப்போ என்ன செய்ய? அதுக்காக இந்தியா விட்டே போகவே முடியும் வெளியில். நான் சொல்லட்டுமாங்க, பிஜேபி வந்துட, காங்கிரஸ் தான் வரணும், பிறகு இது வந்துடக்கூடாது, அது வந்துடணும். ஏதுனா ஏடிஎம்கே நாள் வரட்டும், டிஎம்கே நாள் வரட்டும், பிஜேபி நாள் வரட்டும், காங்கிரஸ் நாள் வரட்டும். எங்க சினிமா பாட்டில் எழுதி வச்சிட்டான், ராமன் ஆண்டா என்ன எனக்கு ஒரு கவலையும். எங்க சினிமாவில் இருக்க அந்த நம்பிக்கை யாருக்கு வர மாட்டேங்கி? தேவனுடைய பிள்ளைங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்கி? நான் சொல்கிறேங்க, மோடினாலும் ஆட்சி செய்யட்டும், ராகுல் காந்தினாலும் ஆட்சி செய்யட்டும், ஏன் ஹிட்லரே வந்து ஆட்சி செய்யட்டுங்க, உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே. கையை தட்டுங்க. பிரைஸ் காட். ஒரு வசனம் அழகாக இருக்குது பாருங்கள், அதையும் கொஞ்சம் வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகத்தில் இப்போ ஜெயத்தை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். தானியேல் அதில் அழகாக ஒரு வசனம் உண்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆறாம் அதிகாரம் 28 வாசிங்க. 6:28. நல்லா கவனிக்கிறீங்களா? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேல் காரியம் எப்படி இருந்ததான்? இப்போ இது அந்த அந்த சினிமா பாட்டு டைலாக் இதுக்குன்னு சமமாக இருக்கா? ராவண ஆண்டான்னு ராம ஆண்டா எனக்கு ஒரு கவலையும். தானியேல் பாருங்களேன், அழகாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தரியுடைய ராஜ்யபார காலத்திலும், அதுக்கப்புறம் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்ததான்? இஸ்ரவேலில் மொத்தம் எத்தனை கோத்திரம்? வேகமாக சொல்லுங்கள், ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 12 கோத்திரம், சரிங்களா? இப்போ எது வரைக்கும் ஒரே ஆட்சியாக இருந்தது இஸ்ரவேலில்? யாருடைய ஆட்சி வரைக்கும்? ஃபஸ்ட்டு ராஜா யார் இஸ்ரவேலுக்கு? சவுல். 2வது ராஜா தாவீது. 3வது ராஜா அப்போ சவுல், தாவீது, சாலமோன். இந்த 3 பேருடைய நாட்கள்லையும் இஸ்ரவேல் ஒரே நாடாக தான் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. ஆனால் சாலமோனுக்கு அடுத்து அவருடைய பையன் ரெகோபயாம், அவருடைய நாட்களில் இந்த இஸ்ரவேல் 2ஆ பிரியுது. யூதா அப்படின்னு இஸ்ரவேல்னு என்ன செய்யுது, பிரியுது. இப்போ இந்த இஸ்ரவேலை ஆட்சி செய்கிறது யாருன்னா யெரொபெயாம். இப்போ யூதாவை ஆட்சி செய்ய போகிறது யாருன்னா சாலமோனுடைய மகனான ரெகோபயாம். பார்த்தீங்கன்னா ரெகோபயாமுக்கு ஒரே ஒரு கோத்திரம். சொல்லுங்க, ரெகோபயாமுக்கு யூதா கோத்திரம். இங்கே இஸ்ரவேல் யெரொபெயாமுக்கு 10 கோத்திரம். எத்தனை? இப்போ எத்தனை ஆச்சு? 11 தானே ஆச்சு. மொத்தம் எத்தனை கோத்திரம் இஸ்ரவேலில்? 12. அப்போ இன்னொரு கோத்திரம் யாரு? இஸ்ரவேலா யூதாவா? ரெகோபயாமா யெரொபெயாமான்னா அவங்க எந்த கோத்திரம் தெரியுமா? அவங்க லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தையாம் அவனுக்கு இவங்க மேலே அதிகாரம் கிடையாது, யெரொபெயாமுக்கு இவங்க மேலே அதிகாரம் கிடையாது. இவங்க மேலே தேவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். பிரைஸ் காட். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கு ஆளுகைகள் இருக்கு. அந்த ஆளுகைக்கு அடுத்து தான் இந்த ஆளுகை. ஸோ எதுக்குமே நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதிகாரத்துக்கும் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம அதிகாரத்துக்கு பயப்படணும் எப்போ? நம்ம ஒரு தப்பு பண்ணால் என்ன பண்ணணும்? அப்போ என்ன பயப்படுறவங்களா? அப்போ என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ எதுக்கு பயப்படணும்? அதிகாரத்துக்கு என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே. தானியேல் எதுக்காக பயந்தாராங்க? என்னென்னலாமோ சதி என்ன பண்ணாங்க. அவர் சொல்றாரு, அந்த வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 22 வாசிங்க, எல்லாம் 21 இருந்து வாசிங்க. 6:21 இருந்து. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அங்க ஒரு ரீசன் சொல்றாரு பாருங்களேன். அது ஏனென்றால், நல்லா கவனிங்க, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். எப்படி பாருங்க, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும். கையை தட்டுங்களேன். அப்போ நான் ஒன்று சொல்லட்டாங்க, இப்போ நம்ம ஜெயம் பேசணும் தெரியுமா? யார் பயப்படாம ஜெயத்தை அனுபவிக்கலான்னா, தேவனுக்கு முன்பாகவும் ஒரு குற்றமும் இல்லாமல், நம்ம அதிகாரத்தில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு முன்பாக ஒரு குற்றமும் இல்லாமல் இருந்தால் நமக்கு ஒரு பயமும் கிடையாது, தோல்வியே
கிடையாது. நீங்கள் வெற்றியை, முற்றும் வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க? பிரைஸ் காட். அப்போ நான் அதுக்காக இப்போ யாரையும் குற்றப்படுத்தணும்னு சொல்லலை. இன்னைக்கு அதிகாரத்துக்கு பயப்படுறாங்க, இல்லை இதுக்கு பயப்படுறாங்க, அதுக்கு பயப்படுறாங்கன்னா அவங்கள அறியாமல் ஏதோ சில குறைபாடுகள் மனசுக்குள்ள என்ன செய்யுது. நான் சொல்கிறேங்க, இன்னொரு வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் 28:1 வாசிங்க. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன பண்றாங்களா? ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய். பிரைஸ் காட். அப்போ யாரு எதுக்கும் பயப்பட மாட்டாங்கன்னா நீதிமான்கள் எதுக்குமே என்ன பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கண்ணே. கொஞ்சம் கரப்பாம்பூச்சி, அதுக்கப்புறமா பள்ளி, சும்மா அப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியும். எப்போ கரப்பாம்பூச்சிக்கும் வசனத்துக்கும் என்னையா சம்மந்தம், என்னையா போட்டு தொல்லைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கரப்பாம்பூச்சியில் ஆரம்பிங்க, அது பிசாசு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் பிசாசுக்கும் என்ன பண்ண மாட்டீங்க, பயப்பட. அடுத்து அதிகாரங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஸோ முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாக நீங்கள் இருக்க முடியும். ஓகே, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிவு செய்கிறேன். வாசிக்கலாம் பாருங்களேன். இப்போ முக்கியமான வசனம், இன்றைக்கான அந்த பிரசங்கத்துக்கான வசனத்தை நான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அதில் பவுல் ஒரு அழகான ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். ஸோ இதை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நல்லா கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். பவுல் அழகாக ஒரு வார்த்தை சொல்றார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஹல்லேலூயா. ஸோ எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படு. அப்போ உங்களுடைய வெற்றி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறது. சில உபத்திரவங்களை நீங்கள் ஏறி மிதிக்கிறீங்க, சில வெற்றியை நீங்கள் அடைகிறீங்கன்னா அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுகிறது. பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு உங்கள் மேலே, உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, இப்போ இதுவரைக்கும் நம்ம பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய நாலேஜை போய் தொட்டுச்சு, உங்கள் மைண்டை போய் என்ன பண்ணிச்சு, உங்கள் மூளையை போய் தொட்டுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துட்டா, தீவுக்கு என்ன பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு. அதில் 1ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் வேகமாக ஒரு 5 மினிட்ஸில் முடிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் ஓகே மெலித்தா தீவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இப்போ அங்கே ரொம்ப குளிராக இருந்த உடனே அவங்க நெருப்பு மூட்டி என்ன பண்ணுறாங்க, குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பவுல் என்ன பண்ணுறா, கொஞ்சம் விறகுல பொறுக்கி போடுறார். 3ஆவது வசனம். பவுல் 3ஆவது வசனம். வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு, இப்போ ஒரு விரியன் பாம்பு என்ன பண்ணிருச்சு, அவருடைய கையை. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தோம், கரப்பாம்பூச்சி, பள்ளி, அதெல்லாம் நாய், பேய், அதுக்கப்புறம் அதிகாரங்கள், இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோமா. இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு விரியன் பாம்பு என்ன பண்ணிட்டு கையை கவிட்டு. விரியன் பாம்புடைய ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? இங்கே இருக்க உங்களுக்குலாம் கொஞ்சம் பாம்பை பற்றின நாலேஜ் இருந்தால் தெரியும். எல்லா பாம்புக்கும் விஷம் கிடையாது. ஆனால் நம்ம எல்லா பாம்பையும் பார்த்தா பாம்புன்னா படையே நடுங்கும். ஆனால் அது டயலாக மாத்திரம். பவுலுன்னா பாம்பே நடுங்கும், கையை தட்டுங்க. நம்ம இந்த பழமொழியெல்லாம் மாற்றி புதுமொழியாக என்ன பண்ணிடுவோம், எழுதிடுவோம். பிரைஸ் காட். ஆமாம், பாம்புன்னா படையே நடுங்கும். இந்த வசனத்தெல்லாம் வாசித்ததுக்கப்புறம் பாம்புன்னா படம் நடுங்காது, பவுலுன்னா பாம்பே நடுங்கும். ஆமாம், இனிமேல் நீங்கன்னா கரப்பாம்பூச்சி, பள்ளி, நாய், இந்த மாதிரி பாம்பு கிம்பு எல்லாம் என்ன ஒன்று உங்களுக்கு நடுங்க. இல்லை, அதாவது எடுத்தோடனே ப்ராக்டிக்கலாக வருதோ இல்லையோ, இப்போதைக்கு ஒரு மைண்ட் அளவில் என்ன பண்ணிடுங்க, ஒரு தைரியத்தை கொண்டு வந்துருங்க. உங்களை அறியாமலே சிலதெல்லாம் மிதித்து என்ன பண்ணிடுங்க, கொண்டிருப்பீங்க. பிரைஸ் காட். ஓகே, இப்போ பாருங்கள், அது கவிட்டு. இப்போ அதில் 6ஆவது வசனம் பாருங்கள். அந்த பாம்புடைய எஃபெக்ட் என்னன்னு அந்த தீவுக்காரங்க சொல்கிறாங்க பாருங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு, அப்பா 2 நடக்குமா. ஒன்று வீக்கம் கண்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாவானா,
இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப பயந்தவங்களா இருந்தால் உடனே சாவு, இன்ஸ்டன்ட் டெத்து. உடனே என்ன உண்டா? மரணம் உண்டு பாருங்க. விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு பிரைஸ் காட். அப்போ ஒரு சேதமும் என்ன பண்ணலை. இன்னைக்கு நான் உங்கள் மேலே சொல்கிறேன், நீங்கள் நீடித்த ஆயுளோடு கூட இருப்பீங்க. ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. உங்களுடைய கண்களுக்கோ உங்களுடைய எந்த உள் உறுப்புகளுக்கோ ஒரு சேதம். இன்னைக்குள்ள பெரிய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆரோக்கியம். பிரைஸ் காட். இன்னைக்கு ஒரு பேரோட போங்க, நீங்கள் எல்லாரும் ஆரோக்கிய ராஜா என்ன பண்ணுங்க? ஆரோக்கிய ராஜும் ஆரோக்கிய ராணி இல்லைன்னா ஆரோக்கிய அம்மாவா என்ன பண்ணுங்க? ஏன்னா இன்னைக்கு சுவர் இருந்தால் தான் என்ன வரைய முடியும்? சித்திரம் வரைய முடியும். பிரைஸ் காட். ஸோ நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தாலும் ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாழத்தக்க கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் காட். அடுத்து பாருங்க, இப்போ நீங்கள் 3ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? ஒரு விரியன் பாம்பு, அப்படி தானே எழுதியிருக்கு. இப்போ பவுல் எப்படி தெரியுங்களா? அவர் நல்ல அபிஷேகம் பெற்ற மனிதன், தேவன் மேலே பயங்கர நம்பிக்கை உள்ள ஆள் பாருங்களேன். அதனால் அந்த விரியன் பாம்புடைய விஷம்லாம் அவரை கீழே என்ன பண்ணலை, எங்கள் கையில் தொங்கிட்டு இருக்காங்க. சும்மா அப்படி ஒரு கிஸ் பண்ணிட்டு போச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன நல்லா இருக்கியாமா அப்படின்ட்டு போச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் அவரை வந்து இப்படி தொட்டுட்டுலாம் போகல, கையில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்படி கவ்வி அப்படி தொங்கிக்கிட்டு இருக்குதாங்க. இதை அப்படியே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சிலர்லாம் விரியன் பாம்பை பார்த்த உடனே மயங்கி விழுந்துருவாங்க. நம்மால் தொங்கிட்டு இருந்தாலும் இப்படி வச்சு என்ன பண்ணிட்டு இருந்திருக்க அப்படி பார்த்துட்டு. பிரைஸ் காட். அப்போ அந்த அளவுக்கு அவருக்குள்ள இருந்த உடனே இப்போ பாருங்கள், இந்த வசனம்லாம் பைபிளில் எப்போவுமே இந்த வசனங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. 3ஆவது வசனத்தில் நல்லா கவனிக்கலாம், விரியன் பாம்பு அப்படின்னு தானே எழுதியிருக்கு. அடுத்து 4ஆவது வசனம் விஷப்பூச்சின்னு எழுதியிருக்கா. 5ஆவது வசனம் என்ன எழுதியிருக்கு? அதை வாசிங்க. அவன். அப்போ இது இது தவறான ஆளை என்ன பண்ணிட்டு, தவறான ஆளையும் ரொம்ப பவரான ஆளையும் கடிச்சிருச்சு, சொந்த செலவில் என்ன பண்ணிருச்சு. ஆமாம், இங்கே இருக்கவங்க மேலே சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பேசினாலோ செஞ்சாலோ நீங்கள் சொல்லிடுங்க, சொந்த செலவில் சூனியம். ஆமாம், கையத்தட்டி அவங்களுக்கு சொந்த செலவில் சூனியம், உங்களுக்கு அவங்க செலவுலையே மானியம் வைக்கிறாங்க. கையத்தட்டி. பிரைஸ் காட். ஒரு அபிஷேகமாய். ஓ ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. அது கவ்வும் போது என்னதான்? விரியன் பாம்பான். தலைவரை கடிச்சதுக்கு அப்புறம் அது என்னதான் மாறிட்டான்? பூச்சியாய். அப்ப கவ்வுனது விரியன் பாம்பு. அவர் உதறி போடும்போது சிலந்தி பூச்சியை உதறி போட்ட மாதிரி இன்னைக்கு விரியன் பாம்பின் வல்லமைகள் எல்லாம் சிலந்தி பூச்சிக்கு சமமாய் உங்களுடைய அபிஷேகத்துக்கு முன்பாக, உங்களுடைய நம்பிக்கைக்கு முன்பாக, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்கு முன்பாக விரியன் பாம்புகளும் வீரியம் இழந்து போகிறது. கையத்தட்டி ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த ரூம்குள்ள கேட்டதை உலகத்துல மறந்துடக்கூடாது. வீட்டில் போனால் இதே அபிஷேகத்தோட என்ன பண்ணுங்க. அந்த இன்னைக்கு பவுலுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வேலை. திடீர்னு ஒரு தலைவலி வரலாம், அது உங்களுக்கு ஒரு விரியன் பாம்பு மாதிரி, அதை என்ன பண்ணணும்? உதறி போடணும். திடீர்னு ஒரு கால்வலி வரலாம், விரியன் பாம்பு மாதிரி உதறி போட்டுறணும். என்ன வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நான் இதை உதறி போடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அதில் பாருங்க, எதில் உதறி போட்டாரா? அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தார். பிரைஸ் காட். எங்க இதை விட பெரிய வேற என்னதுங்க அவரை கொல்றதுக்கு வந்து கடிக்கணும்? விரியன் பாம்பை விட வேற பெருசா ஒண்ணுமே தேவையில்லை. அப்போ விரியன் பாம்பை என்ன பண்ணா? பூச்சியை தீயில உதறி போடுற மாதிரி. ஸோ உங்களுக்கு விரோதமா என்ன காரியம், குறைவுகளாக இருக்கட்டும், தரித்திரமாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், சாவமாக இருக்கட்டும், தீமையாக இருக்கணும், எதுவானாலும் உங்களால் உதறி போட முடியும். அவைகள் உங்களை தீங்கு செய்ய முடியவே முடியாது. நீங்கள் யாருன்னா நீங்கள் ரொம்ப பவரான ஆள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ விரியன் பாம்பு அவரை கடிக்குமா? கடைசியில் அதுக்குள்ளே இருந்த விஷம் அங்கே போகலை, இவருக்குள்ள இந்த அபிஷேகம் தான் அங்கே போகுது. அதை தீயில உதறிப்பட்டால் என்ன நடக்கும்? சாம்பலாக என்ன பண்ணிட்டு துன்மார்க்கரை காலின் கீழ் மிதித்து சாம்பலாய் மாற்றி போடுவீர்கள். ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தோடு ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு அபிஷேகம். இப்போ பாருங்களேன்,
எல்லாரும் அவங்க ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காங்க. சரி கொஞ்சம் லேட் ஆகி சாவார் போல அப்படின்னு பார்த்தா சாவு எனக்கு கிடையாது, சாவு என்னை கடிச்ச விரியன் பாம்புக்கு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். பிரைஸ் காட். ஸோ அந்த வல்லமை விளங்க. இப்போ பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இப்போ அவங்க வேறு சிந்தையாகி, அந்த 6ல் லாஸ்ட் சென்டென்ஸ், வேறு சிந்தையாகி கையை தட்டுங்களேன். என்னன்னு சொல்லிட்டாங்க? அப்போ நீங்கள் இந்த உலக தீமைகளால், வியாதியினால், பலவீனத்தால் நீங்கள் தீங்கு அடையாமல் இருந்தால் நீங்கள்லாம் யாரு? நீங்கள்லாம் யாரு? அப்படியா? சரி, ரைட். இப்போதைக்கு அப்படியே போவோம். ஓகே, நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். பிரைஸ் காட். அப்போ இது வெற்றி சிறக்க பண்ண உடனே ஒரு பேர் என்ன வருது? எங்க இப்போ பவுலை பார்த்து தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னாங்களா? தேவன்னு என்ன பண்ணிட்டாங்க? அப்போ நம்ம தீங்கு அடையாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. இந்த உலக உபத்திரவங்கள், வியாதி, பலவீனம், இது எதுனாலையும் நாம் தீங்கு அடையாமல் இருந்தால் நாம் ஒரு வாசனையை, இப்போ பாருங்களேன், தேவன் சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? தேவனை அறிகிற ஒரு வாசனையை பவுல் வெளிப்படுத்திட்டாரா? தீங்கு அடையாமல் இருந்து. கடைசியில் என்ன நடந்தது? வேகம் அதை மட்டும் வாசித்து முடிச்சான். 8, புபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பிரைஸ் காட். அந்த தீவையே என்னதான் மாற்றிட்டாரு? ஆண்டவருடைய சபையாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. ஸோ எந்த எதிரடியான காரியங்களையும், தீமையையும் நன்மையாய் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தேவனுடைய இந்த வார்த்தையின் வெளிச்சமும் அவர் கொடுக்கிற அபிஷேகமும் நம்மை அப்படியே நடத்துவதா எல்லாம் நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கேட்ட அந்த வார்த்தைகளை அப்படியே நாம் அறிக்கை பண்ணி நாம் ஜெபிக்கலாம் பாருங்களேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர். எல்லாரும் கண்கள் மூடப்படட்டும். கேட்ட இந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க பார்ப்போம். இருள் பூமியை நிரப்பலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனால் என் மீது கர்த்தருடைய மகிமை உதிக்கும். இப்பொழுதும் வார்த்தையின் வெளிச்சத்திலே ஒரு மகிமை நம்ம மேலே உதித்திருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுவீர்கள். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நல்ல வாய்களை திறந்து நல்ல அறிக்கை பண்ணுங்க. இவ்வளவு நேரம் காதுல கேட்டீங்க, இப்ப வாய்களை திறந்து நல்லா ஜெபிக்க ஒரு அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியம். துன்மார்க்கர் ஒருவரும் பின்தொடராதிருந்தும் ஓடி போவார்கள், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். இப்பொழுது யூதா கோத்திரத்து சிங்கமானவர் நம்ம மத்தியிலே இறங்கி அநேகரை தைரியப்படுத்துகிறார். உங்களுக்கு இருக்கிற பயத்தின் ஆவியை எல்லாம் அவர் உடைத்து போடுகிறார். எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும் இப்பொழுது இந்த வார்த்தையின் வல்லமையால் நிர்மூலமாக்கப்படுகிறது. சிலருக்குள்ள இருக்கிற எதிர்காலத்தை குறித்த பயம் இப்பொழுது நிர்மூலமாக்கப்படுகிறது. சில அதிகாரத்தை குறித்த பயங்கள், சில மிருக ஜீவன்களை குறித்த பயங்கள், இதெல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. சில மனிதர்களை குறித்த பயங்கள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் முற்றும் ஜெயிக்கிறவர்கள், முற்றும் ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய மகிமைக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை எல்லாம் நீங்கள் முற்றும் ஜெயிக்கிறவர்கள். நம்மை அழிக்கும்படி வருகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் உதறி போடுகிறவர்கள். எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து அபிஷேகமாய் கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, பவுலுக்குள்ள இருந்த அந்த தைரியம், பவுலுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் என்னை எந்த வியாதியும், எந்த பலவீனமும், எந்த தரித்திரமும், எந்த பாவமும், எந்த சாபமும் என்னிலே அது பலன் கொள்ள முடியாது. என்னை அது ஜெயிக்க முடியாது. நான் துன்மார்க்கரை என் காலின் கீழ் மிதித்து அதை சாம்பலாய் மாற்றி விடுவேன். ஹல்லேலூயா. உபத்திரவங்க தலைக்குள் அல்ல, உன்னுடைய காலின் கீழ் இருக்கும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. thank you Lord. விரியன் பாம்பை போல இருக்கிற காரியமும் உங்களுடைய நம்பிக்கைக்கு முன்பாக, உங்களுடைய வேத வெளிச்சத்துக்கு முன்பாக அது பூச்சியாய் மாறி போகும். ஒரு சிலந்தி பூச்சியை உதறி போடுவது போல நீங்கள் உதறி போடுவீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள், நீங்கள் தீங்கு அடையாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் என்னை தமது கூடாரத்திலே மறைத்து
தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்கிற தேவன். ஓ ரிக்கோரோ சபா கபலா. ஓ பாதுகாப்பை நீங்க உணரும் போதே ஒரு செழிப்புக்குள்ள தேவன் உங்களை நடத்துகிறார். ஓ ரலா சபா கபா. நீங்க நல்ல ஐஸ்வர்யமா இருப்பீங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க, நல்ல பலனா இருப்பீங்க. ஓ உயர் தலங்களில் உங்களை அவர் ஏறி இருக்க பண்ணுகிறார். ஓ உங்களை பார்க்கிறவங்கெல்லாம் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று ஓ சொல்லுகிற அளவிலே ஓ ராபா சக கத்தாரா லேக்கேரே ரீமோனோ சோகோ ரோபலோ. ஓ ஹalleluya. உயர்தலங்களில் நீங்கள் ஏறி இருப்பீர்கள். ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்கனாலே நீங்கள் மேன்மையாக இருப்பீங்க. உங்க வாழ்க்கையின் மூலமாய், உங்க வெற்றியின் மூலமாய், உங்களுடைய சக்சஸின் மூலமா தேவன் அங்கே அறியப்படுகிறார். தேவனை அறிகிற அறிவின் வாசனை உங்க ஐஸ்வர்யத்தின் மூலமாக, உங்க ஆரோக்கியத்தின் மூலமாக, உங்களுடைய வெற்றியின் மூலமாய் நீங்கள் தேவனை அறிவிக்கிறீர்கள். ஓ உங்களுடைய வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை ஒரு சுவிசேஷமாய் இருக்கிறது. ஓ ஹalleluya. நன்றி இயேசுவே. Thank you Jesus. அப்படியே சொல்லி முடிக்கலாமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கும் உன்னை செய்யாதே. யாக்கோபு என்னும் பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் நீ எதற்கும் பயந்து. தேங்க்யூ லார்ட். தானியேலின் காரியம் பெர்சியாவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் ஜெயமாயிருந்தது ஆண்டவரே. அப்பா, தானியேல் உமக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் இருந்தார். அவர் எதற்கும் பயப்படவில்லை, தைரியமாயிருந்து ஜெயம் கொண்டார் ஆண்டவரே. அதை போல அந்த பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக உமக்கு, சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவங்க எல்லாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. எதிரின காரியங்கள் எல்லாம் உதறி போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த அபிஷேகம் எப்பொழுதும் பிள்ளைங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உயர்த்தி வைத்து நீங்கள் அழகு பாருங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் அன்றைய அவங்களுடைய அந்த உயர்தளத்தில் பிள்ளைங்களை ஏறி இருக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. இவர்கள் மூலமாக உம்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.